எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் சுகமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 21 வசனம். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு அவர் வழியை நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக எழும்பி வந்த சத்துருக்கள் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவே இல்லை என்று நீங்களும் நானும் சுமக்கிற பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவனும் எதிர்த்து நிற்கவே இல்லையாம். எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள். எமோரியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர் என்று பல ராஜாக்கள் எழும்பின போதிலும் பல ராஜ்யங்கள் எழும்பின போதிலும் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்கவே இல்லையாம். இவர்கள் நடந்து வந்தது ஏதோ வனாந்தரத்தின் வழியே நடந்து வருகிறார்கள். பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், துக்கங்கள் தான், இழப்புகள் தான், வாக்குவாதங்கள் தான், சண்டைகள் தான். இவைகளுக்கு நடுவே எதிர்த்து வந்த எந்த சத்ருவும் ஜனங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்பாகவும் ஒருவனும் எதிர்த்து நிற்க போவதே இல்லை. யாரும் உங்களுக்கு முன்பாக வாய் திறந்து பேசுவதே இல்லை. காரணம் என்ன? கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பாய், துணையாய், பக்க பலமாய் உங்களோடு கூட வரப்போகிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தப் போகிறார். உங்களை ஊன்ற கட்டுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாதே. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம். அது எபேசியர் 6:11 வசனம் சொல்கிறது, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு இன்றைக்கு பிசாசினால் வருகிற போராட்டம் வரும் பொழுது என்னால் மேற்கொள்ள முடியல பிரதர், என்னால் ஜெயிக்க முடியல பிரதர், நெருக்கங்கள் அதிகமாக இருக்குது பிரதர், எப்படி ஜெயிப்போன்னு தெரியல பிரதர் என்று நீங்கள் புலம்புவதை விட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும்போது பிசாசை ஜெயிப்போம், வியாதியை ஜெயிப்போம், துர்க்குணத்தை ஜெயிப்போம், அசுத்தத்தை ஜெயிப்போம், உலகத்தையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். கவலைப்படாதிருங்கள், சந்தோஷத்தினால் நிரப்புவார். இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தரே கூட இருப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கண் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். நன்மை உண்டாக பிள்ளைகளை இணைத்தரலும். தேவ தயவு இப்பொழுது இறங்கி வரட்டும் என நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய பலன் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு குறி சொல்லுதல் வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தரை பாதுகாப்பை கட்டளையிடும். ஆண்டவரே, பிசினஸ்க்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லாரையும் அதமணி கட்டி போடுவீராக. வேலைக்கு விரோதமாக எழும்புகளை அதமணி கட்டி போடுவீராக. என் பிள்ளைகளின் சமாதானத்தை கெடுக்கிற சகல பிசாசின் வல்லமைகள் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.